கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:1. இயேசு அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் இங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசித்து விடுகிறேன். அவர் போகும் வழியில் முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இது சகைவு. இப்பொழுது இயேசு 9ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாமும் நமக்கு போதிக்கிறது. இந்த நாளில், இந்த டிசம்பர் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இந்த 5ஆம் தேதி. இப்பொழுது பல ஊர்களிலே, பல இடங்களிலே தென்னாட்டு சபை என்று சொல்லப்படுகிறதான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இப்படிப்பட்ட மாவட்டங்களிலே படுசோறாக களைகட்டி கொண்டிருக்கும், அலங்கரித்து கொண்டிருப்பார்கள். இப்போது அதாவது கிறிஸ்மஸ், இந்த கிறிஸ்து பிறப்பை குறித்து மக்கள் மத்தியிலே அறிவிப்பதும் அல்லது இந்த ஆனந்தமடைவதும் பல வகைகளிலும் இந்த காரியத்தை மக்கள் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். இந்த சாண்டே கிளாஸ் என்கின்ற ஒரு வயதான பொம்மையும் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக இப்படி பல விதத்தில் நற்செய்திகளை மக்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவ உடன்பிறப்புகள் நல்லது. கிறிஸ்துவை அவர்கள் அறிவிப்பதற்காக எடுத்துக்கொள்கிற இது ஒரு தருணமாக நான் கருதுகிறேன். இதை மட்டும்தான், இந்த நாளை மட்டுமென்றால் மனிதன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை அனுப்புகிற போது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள், என்னுடைய சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னார். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் சாட்சியாக இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய வார்த்தைக்கு சுத்தம் உள்ளவனாக மற்றவர்கள் மத்தியில் வாழ்வது, அது கிறிஸ்துமஸ். என்றைக்காவது ஒரு நாள் இந்த சகோதரர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அப்பம் விட்டு ஆராதனைக்கு வருகிறவர்கள், பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்களை கட்டியிருக்கிறவர்கள், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் சாட்சியின்றி வாழ்கிறார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்துமஸை அன்றைய தினத்திலே அவர்கள் இழந்து விடுகிறார்கள். இது 365 நாளுக்கும் மனிதனுக்கு சொந்தம் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பெத்லேஹேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதை ஆட்டு மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்கள், அருமையானவர்கள் சொன்னார்கள். மக்கள் போய் பார்த்தார்கள். அதற்கு பின்பு 2 ஆண்டுகள் உட்பட அந்த காலத்தில் கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்து, 3 சாஸ்திரிகள் அல்ல, எண்ணிலடங்காதவர்கள் வந்து யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் யார் என்று அவருடைய மேன்மையை குறித்து சொல்ல வந்தார்கள். இவையெல்லாம் நாம் ஒரு கதை வடிவத்திலையும் பொம்மை வடிவத்திலும் வைத்துக்கொண்டு பிரபலியமாக கொண்டாடுகிறோம் ஒரு பக்கம். ஆனால் அதற்கு அர்த்தம் கேட்டால் அநேக நபர்களுக்கு தெரியாது, அல்லது அர்த்தம் தெரிந்தவர்கள் கூட சில நபர்கள் கடமைக்காக, நாளைகள் பிள்ளைகளுக்காகும்பார்கள், இல்லை என்று சொன்னால் பல நபர்களுக்காக என்று சொல்லிவிடுகிறார்கள். ஒரு பக்கம் இது கிறிஸ்மஸா. இரண்டாவதாக, இந்த நாளிலே இந்த ஊரார் உற்றார்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்கத்தக்கதாக கண்ணை பறிக்கக்கூடிய அளவிலே இந்த வீட்டை அவர்கள் அலங்கரித்து ஒரு ஸ்டாரும் போட்டுக்கொண்டு அந்த நாட்களிலே அவர்கள் அதை மிகவும் ஒரு ஆனந்தமாக, அந்த ஸ்டாரை பார்த்து ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வடிவமைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது கிறிஸ்மஸா? இல்லையென்றால் ஒரு வயதான ஒரு பொம்மையை தூக்கி கொண்டு அதை ஒரு மனிதருக்கு போட்டுக்கொண்டு சாண்டா கிளாஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த நிக்கோலா என்கின்ற ஒரு பிஷப்பு, அவர் அந்த நாட்களிலே அவர் துருக்கி அந்த ஆளுகையின் கீழே அந்த இடத்தில் பிறந்தவர். அவர் ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த நன்மைகள் மறைமுகமாக
யார் செய்தார் என்று சொல்லக்கூடிய அளவிலே தெரியாத அளவிற்கு கஷ்டப்படுபவர்கள் யாரெல்லாம் என்று சொல்லி கணக்கெடுத்து அதை அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் இறந்த பின்பு அதை அவர்கள் வேறு வடிவத்திலே அதை செய்தார். இன்றைக்கு நாம் அதை அப்படி செய்கிறோமா என்றால் இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு அந்த அந்த நிக்கோலாஸ் அந்த அந்த அவர் இப்படி இருந்திருப்பாரா என்றால் இல்லை. இன்றைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்து முகம் இந்த அளவில் அவன் இன்றைக்கி நம்ம ஒரு வைதிக தோற்றம் போட்டு தூக்கி கொண்டு செல்கிறோம் அல்லவா? அப்படி இருந்தால் அந்த குழந்தையை பார்த்து ஆஹா கர்த்தர் எனக்கு தந்திருக்க குழந்தை அப்படின்னு சொல்லுவீர்களா? அல்லது உங்கள் தாத்தா யாராவது நீங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த வயது மிகுந்த இந்த கோமாளி போல வடிவமைத்து கொண்டு போகக்கூடிய அந்த தாத்தா அப்படி இருந்தால் நீங்கள் இருட்டிலே பார்த்து அல்லது வெளிச்சத்திலே பார்த்து உங்கள் பிள்ளைகள் நீங்கள் பயந்து நடுங்கி இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தாத்தா எனக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களா? அமைப்ப சொல்லுகிறேன். அது எங்கே வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட தலையையும் இதையும் அந்த சூப்பன பணங்கொட்டை மாறி வைப்பதை எங்கே வைக்கிறார்கள் என்றால் அருமையான வீடு கட்டியிருப்பார்கள். அந்த அருமையான வீட்டிற்கு கண் திருஷ்டி வந்துவிடக்கூடாது என்று சொல்லி அதை கெட்டியவர்கள் அன்றைக்கு திறக்கக்கூடுகிற பொழுகிறது பல நபர்கள் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பொம்மையை வைத்திருப்பார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி வைப்பதல்ல. சரி, எப்படி இருந்தால் கூட இந்த பொம்மையை சுழட்டி கொண்டு மக்கள் கூட்டமாக போகிற பொழுது அங்கே போதகர் அருமையாக போதிக்க போதகர் வருகிறார், அருமையான ஊழியக்காரர்கள் வருகிறார்கள், பெரும் திரள் நன்மை செய்யக்கூடியவர்கள் வருகிறார்கள். எவர்களையுமே இந்த பொதுமக்கள் பார்ப்பதல்ல, மாறாக இந்த தாத்தா வேஷப்பட்டு இருக்கக்கூடியதைத்தான் பார்த்து ஏதோ கடவுளை பார்த்து விட்டோம் என்பது போல, அல்லது இந்த ஊர்வலம் போகிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தாத்தா வரவில்லை என்றால் எல்லாவற்றையும் இழந்தது போல இந்த தாத்தா ஒவ்வொரு வீடாக அவர் கையேற்றக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வைத்து விட்டது இன்றைக்கு கிறிஸ்தவம். சரி, எப்படியோ ஒரு பாடலை பாடுகிறோம், செய்கிறோம், அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன். என்னுடைய இரண்டாவது பகுதியில் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுவேன். நான் ஆண்டாண்டு காலமாக பல காலங்களிலே வீடுகளிலே இந்த இயேசு கிறிஸ்து முடி வளர்த்தது போல கேலண்டர் அல்ல படங்கள் இப்படிப்பட்டதை நீங்கள் வைக்காதீர்கள், வசனத்தை போடுங்கள். அப்படி உங்களுக்கு இயேசுசாமி போல அந்த ஒரு படம் வைக்க வேண்டும் என்றால் நான் அவர்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு படத்தை தேர்ந்தெடுத்தேன். கெச்சமலை தோட்டத்தில் அவர் முகத்தை மூடிக்கொண்டு அப்படியே ஒரு இதிலே அவர் அமர்ந்து அப்படி கண்கள் அப்படி முகம் தெரியாது அப்படி அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார். இந்த மூடிக்கொண்டு எப்பொழுதும் ஜெபத்தோடு விழித்து இருக்க வேண்டும், ஜெபத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் என்பதை அப்படி வேணா ஒரு போட்டாவை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் ஜெபித்திருங்கள் கூட போட்டுக்கொள்ளுங்கள், மற்றதை போடாதீர்கள் என்று சொன்னேன். ஆண்டவர் அப்படி முடியும் வளர்க்கவில்லை என்று சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நேற்றைய தினத்திலே நான் யூடியூப்பை திறந்து பார்க்கிற ஒரு நிகழ்ச்சி வந்தது. அந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு மறைவான ஒரு சூழ்நிலைக்குள் மறைந்து பொதிந்து ஒரு மனிதனை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். அப்படியானால் பெரிய ஆலயங்களை அலங்கரிப்பது, அந்த நாளிலே தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்வது, எவ்வளவு காரியங்கள் நாம் செய்து பலமிக்கவர்களாக பாண்டித்யம் உள்ளவர்களாக போதித்து எல்லா காரியத்தையும் செய்தாலும் அது கிறிஸ்துமஸா, கிறிஸ்து பிறந்ததா நமக்குள் என்றால் கேள்விக்குறிதான். அப்படியானால் இந்த வேத பகுதியில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது தெளிவாக. இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து முடவர்களை நடக்கச் செய்கிறார், சப்பானிகள் எழுந்திருக்க செய்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், கண்ணு தெரியாதவர்களை குணமாக்குகிறார். இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் நடத்திவிட்டு அவர் எரியோக வழியாக அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் மனதில் பணம் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லா விதமான வசதிகளும் ஒருவனுக்கு இருக்கிறது. அது யார் என்று சொன்னால் சகைவு. ஆனால் அவன் உருவத்தில் சற்று குள்ளன், அதனால் அவனுக்கு ஒன்று வேதனை எல்லாம் அல்ல. இன்னைக்கு நம்ம உருவத்தில் சற்று குள்ளராக இருக்கிறபடியால் அப்படியெல்லாம் அதுவும் அல்ல. ஆனாலும் அவனுக்குள்ளே ஒரு அமைதி இல்லை. அவனை குறித்து மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இல்லை. நல்ல எண்ணம் இல்லாதவர்களாக நம் மத்தியில் எல்லோரும் நம்மளை பார்க்கிறார்களே என்று வெறித்து கவலையில் தாண்டவமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனால் மனிதன் எதையெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு நன்மையாக ஒரு சமாதானமாக அமைகிறது என்று சொல்லி முதலாவது நான் அவனை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். இப்போ நான் சொல்லுகிறேன், ஒரு கிறிஸ்மஸ் வருகிறது,
அதில் பல கூட்டங்கள் தான் நடத்தி விடுகிறோம், அல்லது நடத்துவதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு ஆர்வம் இருக்கலாம். அது உனக்கு கிறிஸ்மஸா அப்படின்னு நீ பார்க்கணும். இந்த உடம்பு, இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த பூத ஜடலத்துக்கு, இந்த ஜூலித்த சரீரத்துக்குத்தான் அது கிறிஸ்மஸாக உனக்கு தெரிகிறது. உள்ளான மனிதனில் கிறிஸ்மஸ் வேண்டுமே அல்லவா? அதை நாம் யோசிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நாளில் நாம் எல்லா விதமான காரியங்களும் நாம் செய்கிறோம், பாடுகிறோம், ஆடுகிறோம், இவைகளை அறிவிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நிலைகளை எல்லாம் நாம் செய்யத்தான் செய்கிறோம். அப்படியானால் அதை வைத்து எனக்கு பெரிய அளவில் இந்த கிறிஸ்மஸா என்று சொல்லி நான் அதை யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில் இது எல்லாம் இருந்தாலும் கூட பார்க்கலாம், ரசிக்கலாம், நாம் என்னலாம் அவர் எனக்குள் வர வேண்டும் என்று என்னாலும் என்ன செய்தாலும் ஒரு நிகழ்வை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது என்ன நிகழ்வு என்றால், இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், முயற்சிகளை அவன் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறான். அவர் எந்த வழியாக வருகிறான், அந்த வழியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுத்தி மரம், உயரமான மரத்தில் ஒரு பெரிய அதிகாரி, அதாவது இன்றைக்கு டிஆர்ஓ என்று கலெக்டருக்கு சமமாக இருக்கிறார் அல்லவா, வரி வசூலிப்பவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவன். அப்போ அவன் மேலே ஏறி இவரை பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறான். இப்பொழுது இந்த நிகழ்வை பாருங்கள். சரியான இடத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான், சரியான இடத்தில் ஏறி இருக்கிறான். இயேசு வருகிறதை ஆராய்ச்சி பண்ணி ஆலோசித்து பல நபர்களிடத்தில், அவரை சார்ந்தவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த இடம் இந்த வழியாகத்தான் வர வேண்டும் என்று உறுதி செய்து கொள்கிறான். அதனால தான் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே அவரை தேட வேண்டும், அவருடைய வார்த்தையை ருசிக்க வேண்டும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் ஜெபிக்கிற பொழுது அதுவே பாதை. நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் செய்தி ஒரு 5 நிமிஷம் கூட்டியிருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி நிறைய பேர் இன்றைக்கி ஒரு கடிதாசி எழுதி, நான் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், மாதம் இவ்வளவு தருகிறேன், வருஷத்துக்கு இவ்வளவு தருகிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு படத்தை போட்டு விடுவார்கள், ஒரு லெட்டரை போட்டு விடுவார்கள், ஃபோன் கால் பண்ணுவார்கள். இப்படி பலதை அவர்கள் செய்வார்கள். இப்போ யார் எப்படி ஜெபம் பண்ணாலும் ஒரு ஐக்கியம் வேணா இருக்கலாமே தவிர, நான் இவைகளை வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், சரியான காரியமா என்றால் இல்லை. தெரிந்து கொள்ளுங்கள். எந்த ஊழியக்காரர் வந்தாலும் தலையை கொண்டு கொடுப்பார்கள், தலையை கொண்டு கொடுத்து அழுது கொண்டு இருப்பார்கள். நான் எங்கள் சபையில் பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ புத்திமதி சொன்னாலும் கூட யார் வந்தாலும் தலையை கொண்டு கொடுத்து கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? நீங்க நல்லா கவனிங்க. அவர் வருகிற வழி இதுதான் அப்படிங்கிறது பரிசுத்த வேதாகம். இதை தெரிஞ்சுக்கோங்க. அவர் வருகிற வழி இதுதான். புரியுதா? இதில் இருக்கக்கூடியதை வாசித்து பார்த்தால் அவரை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அவருடைய அழகை கண்டுகொள்ளலாம். அவருடைய சாந்த முகம், காந்தமான கண்கள், அவருடைய பேச்சு, அவருடைய உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தைகள், இவைகளெல்லாம் பார்த்து விடலாம். தண்ணீரை இயேசு குனிந்து பார்த்தார். சிருஷ்டிகர் என்னை பார்க்கிறார் என்று சொன்ன உடனே அந்த தண்ணீர் ருசி உள்ள மனிதனால் தயாரிக்கப்பட முடியாத ரசமாக மாறிவிட்டது. அப்போ இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக அவரை பார்க்க வேண்டும். இந்த வேதத்தின் வழியிலே இருக்க வேண்டும். நிறைய பேர் புத்தகங்கள் இந்த இதுக்கு எழுதியிருக்கலாம். அந்த விளக்கத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் எப்படி வந்தாலும் இந்த வழிதான் சரியான வழி. எத்தனையோ ஊழியர்கள், வரம் பெற்றவர்கள், அவர்கள் ஜெபித்தால் அதாயிரம் இதாயிரம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நபர்களை நீ நம்பி போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீ இதை வாசித்துப்பார். நீ வாசித்து விட்டு இதை ருசித்துப்பார். அவர் நல்லவர் என்பதை உனக்குள்ளே, உன்னுடைய உள்ளான ஆன்மாவிலே, நீ உள்ளான மனிதனிலே உணர்ந்து உன்னுடைய முகமே பளபளக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய சிந்தனைகள் பளபளக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய செயல்கள் பளபளக்க ஆரம்பிக்கும். உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கிடைக்கும். கர்த்தர் உனக்கு தருவார். இப்போ உன்னுடைய வேண்டதில் என்ன? அந்த வழியில் நின்றுட்டான், மரத்து மேலே ஏறிட்டு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்து வருவதை. எப்படா கிறிஸ்மஸ் வரும், எப்படா கிறிஸ்மஸ் வரும், புது சேலை வாங்கணும். எத்தனை பேர் வட்டிக்கு வாங்கியிருக்கிறாங்களோ, முதல் கொடுக்க முடியாத அளவுக்கு மூழ்கி போய் கிடக்கிறாங்களோ நமக்கு தெரியாது. முன்பணம் வாங்கி, அதை வாங்கி, பின்பணம் வாங்கி, அந்த பணத்தை வாங்கி, இந்த தடவை
என் பக்கத்தில் இருக்காள அவளை விட, அந்த ரெபேக்காளை விட நான் மிக பயங்கரமான அளவில் என் வீட்டுக்காரர்கிட்ட சண்டையாவது போட்டு அப்படி ட்ரெஸ் எடுத்துருவேன். என் மாப்பிள்ளைக்கு இப்படி எடுக்க சொல்லுவேன், இப்படி செயினை போட சொல்லுவேன், கல் மாலை வாங்கி போட சொல்லுவேன், அதை போய் செய்வேன், இதை செய்வேன். அப்படி இந்த கிறிஸ்மஸை இந்த கோணத்தில் அணிகிட்டு இருப்பாங்க. எப்படா வரும் எப்படா வரணும். ஆனால் இந்த சகைவு மரத்து மேலே நின்று ஆபிரகாம் தரிசித்த அந்த மகிமையின் தேவனை மரத்து மேலே நின்று கொண்டு, மரத்து மேலே உட்கார்ந்து கொண்டு அந்த இலை கிளையின் வழியாக விளக்கி கொண்டு ஆபிரகாம் தரிசித்த அந்த மகிமையின் தேவனை அவன் பார்க்கிறான். மாண்டு அவதாரத்தில் அவர் நெருங்கி வர 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 அடாடாடா, என்ன அழகு, என்ன டெஸ்ட், என்ன ருசி. இவர் என் வீட்டுக்கு மட்டும் வந்துட்டார் அப்படின்னா, இவர் மட்டும் எனக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், அந்த பொருள் வேண்டாம், பொண்ணு வேண்டாம், புகழ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், யார் வந்துட்டா அப்படின்னு நினச்சான். அப்படி வந்துட்டு அப்படி நினச்சிட்டான். கிறிஸ்மஸ் தானா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இல்லை, இப்போ தான் கிறிஸ்மஸ் நடக்குது பாருங்க. இவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த இடத்துல கத்த நிற்கிறார். அவர் ஒருவருக்குத்தான் தெரியும் மனசு, அவன் ஏறி இருக்கிறது. கூட்டங்கள் நின்றது. இயேசு அண்ணாந்து பார்த்தார். அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இன்றைக்கு நான் வீட்டில் தங்க, இறங்கி வாப்பா. எவ்வளவோ வாக்கு மாறாதவர், உண்மையை புடமிட்டு சொல்லுகிறவர் சொன்ன உடனே ஏறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டானோ தெரியல, சர்ன்னு அப்படியே இறங்கி வந்தான். அப்பொழுதும் அவனுக்குள் கிறிஸ்மஸ் வந்துருச்சான்னா இல்லை. நல்ல ஆவிக்குரிய ரீதியில் வல்லவர்கள் சிந்திங்கள். இல்லை, இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பூரா முறுமுறுக்கிறாங்க. இவரை சுற்றி இதுவரைக்கும் வந்தவங்க பூரா முறுமுறுக்கிறாங்க. எத்தனை பேரை கூப்பிட்டுருக்கலாம் வீட்டுக்கு, அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம். அவருக்கு எதுவும் பதில் சொல்லாமல் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த அநியாயக்காரன் இடத்துலையா, இந்த பாவியின் இடத்துலையா, இது யூதர்கள் வெறுக்கிறவர்கள் இடத்துலையா, இந்த அந்நிய அரசாங்கத்திற்கு யூதர்களை வாட்டி வதைத்து வரி வாங்கி கொடுத்து அதிலே மாடி வீடு கட்டியிருக்கவன் இடத்துலையா, பண அநியாய கொள்ளை அடித்தவன் இடத்துலையா இவர் தங்க போகிறார் என்று அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இந்த கோஷம் எழுப்புகிறது. வாழ்க வாழ்கிற கோஷம் எப்படி எழுப்புதுன்னா இது மாதிரி எழுப்புது. இப்படியெல்லாம் குறை சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் பாருங்க, அந்த வலது பக்கம் கூவிக்கு நிற்கிறவன் அவன் நேற்று கூட என்கிட்ட ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கினான், பாருங்க அவன் கூட பேசுனாப்பா, இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மனா சொல்லியிருப்போம். கிறிஸ்மஸாக இருக்காது. மாறாக அவன் நின்று அந்த வீதியில் நின்று எல்லாருக்கும் முன்பாக சொல்லுகிறான், நான் எவனிடத்தில் அநியாயமாக வாங்கினேனோ அதை நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஏங்க ஒரு இடத்துல கழுத்து போட்டு அதில் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு, ஒரு வரி கட்டுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர்னு வச்சுருப்பாங்க தங்களுக்கு. எதை எப்படி குறைக்கலாம், அதை எப்படி குறைக்கலாம்னு அவன் படிச்சிருப்பான். எப்படி குறைக்கலாம்னு சொல்லி அரசாங்கத்தை ஏமாத்துவதற்கு இவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த பொருள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது, அரசாங்கத்துக்கு சேரணும். கர்த்தரே சொல்கிறார் அல்லவா, பேதுருவை பார்த்து கர்த்தரே சொல்கிறார். ஒரு கூட்டத்தில் வைத்து பார்த்து, ராஜனுக்கு வரி கொடுப்பது நியாயமா என்று கேட்ட உடனே பைசா கொண்டு வாங்க அப்படிங்க. ஒருத்தன் பைசா கட்டுறான் பணத்தை. அது மேலெழுத்து சுருவம் யாருடையது? ராயனுடையது. அப்போ ராயனுடைய ராயனுக்கு கொடுத்து விடு, தேவனுக்கு கொடு அப்படிங்கிறார். இப்போ புரியுதா உங்களுக்கு? அதை பிடித்திருக்கிறவன் தேவனுடையவன். அந்த காசு பணம் என்பது அது ராயனுடையது. அதை எந்த விதமான கம்சனும் இல்லாமல், எப்படிப்பட்டதான ஆடிட்டிங் பண்ணாமல், ஒழுங்கான முறையில் சரியான ஆடிட் பண்ணி அதை கொடுத்து விடு. இன்னைக்கு எத்தனை மந்திரிகளும் மார்களும் மற்ற மக்களும் இன்னைக்கு சிறைச்சாலையில் அதிலே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? செஞ்சு பார்த்தீங்களா? இந்த ஆடிட்டிங் தப்புன்றது. அப்போ இவன் என்ன சொல்றான் பாருங்க, நாளை தனியா திரும்ப கொடுக்குறான் அப்படிங்கிறான். இப்போ உதாரணம் வச்சுக்கிடுவோமே, நான் உங்கள்கிட்ட ஒரு ரூபா அநியாயமாக கமிஷன் வாங்கிட்டேன் ஒரு காய்ச்சி போடுறதுக்கு, ஒரு ஆடிட் பண்ணேன். அல்லது நான் உங்கள்கிட்ட ஒரு ரூபா நான் வட்டிக்கு வாங்கிட்டேன். ஏதோ அந்த ஒன்றுலேயே வச்சுக்கிடுவோம். நாளைத்தனையா நான் 4 மடங்கு திரும்ப கொடுக்குறேன். அப்போ 4 ரூபா நான் கொடுத்துட்றேன். நல்லா புரியுதா உங்களுக்கு? நாளைத்தனையா இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை பண்ண ஒத்துக்கிடுவியா? நீ சபையில் இருக்க ஆள் ஒத்துக்குவியா? எவ்வளோ வட்டி வாங்கியிருக்கிற, அந்த வட்டி வாங்கி எப்படி குட்டி போட்டிருக்கிற,
அந்த குட்டி உனக்கு பேரக்குட்டி போட்டிருக்குது. அந்த பேரக்குட்டி போட்டு பெரிய பெரிய படிப்பு வைத்து பெரிய பெரிய அதிகாரிகளாக வைக்க போகிறார்களே, இன்னும் உனக்கு அறிவு இல்லையே? இந்த வயதை இவ்வளவு பிரசங்கத்தை கேட்டோம், எவ்வளவு போய் சொல்ற. ஆனால் அவ்வளவு பெரிய அதிகாரி சொல்றான், நான் எவனிடத்தில் நாளத்தனையா வாங்கினானோ திரும்ப கொடுத்து விடுகிறேன். இது நியாயப்பிரமாணம்ங்க. இது ஒரு மனிதாபிமானம், நியாயப்பிரமாணம். மனிதனுக்கு மனிதாபிமானம் எப்படி நடக்கணும் நியாயப்பிரமாணம் சொல்லி கொடுத்தது. இது ஒன்னே போதும் கிறிஸ்து உள்ளே வருவதற்கு. அப்பயும் இவனுக்கு கிறிஸ்துமஸ் பிறந்துச்சா? அண்ணா இல்லை, புதிய ஏற்பாடை பார்த்தா ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாட்டுப்படி செய்ததெல்லாம் இப்போ நீங்கள் கிறிஸ்துமஸ் நினைக்கக்கூடாது. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடே போதும்னா அவர் எதுக்கு சிலுவைக்கு போனோம்? சிந்திங்க, டக் டக் டக்குன்னு அப்படியே மூளை அப்படியே சுண்டட்டும். ஐயோ ஐயோ. அப்போ நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், எவ்வளவு பேசினாலும் உங்களுடைய காதுகள் ஏன் செவிட்டு வெறியனை போல் அடைத்திருக்கிறது? ஏன் திறக்கப்படவில்லை? சர்ச்சு முடித்த உடனே நெல்லிக்காய் முட்டை சிதறன மாதிரி சிதறி ஓடி போயிருதியே. ஒருத்தருக்கு பார்த்து எதுவும் கேட்டுட்டு அவன் கஷ்டப்படுவான் சொல்லிடுவான் அப்படின்னு நினைக்கிறியா? நல்லா யோசித்து பாரு. நெல்லிக்காய் முட்டை தான் ஒன்றுக்கு ஒன்று கொட்டாது. இது ஐக்கியமாங்க, இது சபையாங்க, இது என்ன திருவிருந்தாங்க? யோசனை செய்து பாருங்கள். நாங்கள்லாம் வேலை இல்லாமல் வம்பாவா உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக வாசல் நின்று எப்படி நீங்கள் எப்படி ஒவ்வொருத்தராக விசாரித்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு பசிப்பது போல தான் எங்களுக்கும் பசிக்கிறது. இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கிறிஸ்துமஸ் எப்பொழுது பிறக்கிறது என்றால் நல்லா கவனமாக கேளுங்க. அவன் சொல்கிறான், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன். அப்படியே வருதுங்க கிறிஸ்துமஸ். ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்கள், வரி கட்ட முடியாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், வயிற்றுக்கஞ்சிக்கு வழி இல்லாதவர்கள், எந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு ஆதரவற்ற நிலையிலே, போர்வையற்ற நிலையிலே, குளிரிலே நடுநடுங்கி கொண்டு இருக்கக்கூடிய புத்தலான சட்டைகளும் அதுவும் இதுமாக போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு என் ஆஸ்தியில் பாதியை 2ஆக பிரித்து கொடுத்து விடுகிறேன் அப்படின்னா. இதுதாங்க கிறிஸ்துவின் பிரமாணம். மோசே கொடுத்த பிரமாணத்தின்படி நாளத்தனையா 4 மங்கு அவதாரம் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டா போதும். ரைட். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்கிறது? கிறிஸ்து வந்து விட்டால் பாருங்க, என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், என்னுடைய பணம், என்னுடைய புகழ், என்னுடைய பேச்சு, என்னுடைய திறமைகள், என்னுடைய மூளையின் அமைப்பு, நான் பிறந்திருக்கக்கூடிய உயர்குடியோ தாழ்குடியோ எந்த விதமாக இருந்தாலும் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக அனைத்தையும் குப்பையும் நஷ்டவுமாக எண்ணுகிறேன். அப்படி நான் எண்ணுகிறபடினாலே காலம் வருகிறவளை என்னை ஒரு கசக்கி போடுகிற ஒரு கந்தை துணியைப் போல எரிந்தாலும் என் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக, அவர் என்னோடு இருப்பதற்காக, யார் என்ன சொன்னாலும் அவருக்காக நான் எதையும் செய்ய இழக்க தயாராக இருக்கிறேன். எவ்வளோ அருமையாக சொன்னா பாருங்க. கிறிஸ்துவின் பிரமாணத்தோட கொண்டு வர்றான் பாருங்க. ஏராளமும் தாரம். 10ல் 1 கொடுப்பது நியாயப்பிரமாணம், அது மனச்சாட்சியின் பிரமாணம், அது மனுஷன் உண்டாக்கப்பட்டதுலேருந்து இருக்கிறது. தன்னைத்தானே பாதிக்கக்கூடிய அளவில் கொடுப்பது தான் கிறிஸ்துவின் பிரமாணம். இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ கிறிஸ்துமஸ் நெருங்கி வந்துருச்சு, இன்னும் முழுமை பெறவில்லை. ஏனென்றால் மனிதனுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை தேவனுக்கு முன்பாக. ஆனால் இந்த கிறிஸ்துவின் பிரமாணத்திற்குள் வந்த உடனே அப்படியே வருகிறான். கிறிஸ்துவின் பிறப்பு வருகிறது இவனுக்குள் வந்து அப்படி ஜாயின் பண்ணுவாருங்க. அப்போது அவர் சொல்கிறார், அந்த இடத்துல சொல்கிறார், வீட்டுக்குள்ள போய் சொல்லல, வீதியிலே சொல்றாரு. எல்லாரும் புகார் பண்ணினவர்களுக்கு முன்னிலையிலே சொல்றாரு, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் இதயத்தை சொல்கிறார், உள்ளத்தை சொல்கிறார். உள்ளத்தில் இயேசு இருந்தால்தான் இல்லத்தில் இருப்பார். இந்த வீட்டுக்கு இயேசு தலைவராக இருந்தால்தான் நீ கட்டிய வீட்டிற்கு இயேசு தலைவராக இருப்பார். இந்த வீட்டிலே, இந்த கூடாரத்திலே இயேசு இருந்தால்தான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கனே, ஏன் எல்லாம் ஆபிரகாமுக்கு குமாரன் சொல்லுகிற விசுவாசியே, திருவிருந்து எடுக்கிறவனே, அப்படி இப்படி சொல்லி அப்புறம் குப்புற பாயிறவனே, கிறிஸ்துமஸ் காலங்களில் மேட்டிமையினாலும் பலவிதமான காரணத்தாலும் சந்திப்பு விழாக்களும் அதையும் வைத்து எடுத்து வாழ்கிறவனே, உன் அருகில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை, கந்தலோடு இருக்கிறவர்களை நீ கண்டாயா, பார்த்தாயா, பேசினாயா, உட்கார்ந்து அவர்களோடு உணவருந்தியா, அறிந்தினாயா, அவர்களுக்கு கொடுத்தாயா? அப்படி நீ கொடுத்திருந்தால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், உண்மையான கிறிஸ்து இப்போ தான் பிறக்கிறாரு. இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு கிறிஸ்து எப்போ பிறந்தாரு? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாருங்க, இந்த வீட்டை சொல்லிட்டாரு.
அவன் சந்தோஷமாக அவர் அழைச்சிட்டு போகிறான். ஆண்டவரே, இது போதும், இது போதும், இந்த கிறிஸ்மஸ் போதும், போதும் ஆண்டவரே போதும், இது மட்டும், இந்த நல்லவங்க என்னை விட்டு எடுபடாத நல்லவங்க இது போதும், இது போதும், இது போதும், போதும், போதும்.